உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போவது குரு பகவான். குரு பகவான் நம்முடைய ஜாதகத்தில், நம்ம ராசி கட்டத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கிறதை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ண முடியும். ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் குரு பகவான் தான் அவர் வாழ்க்கையை குறிப்பிடுகிறார். பொதுவாகவே நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தான் நமக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும், திருமணம் எப்போது நடைபெறும், நம்ம வாழ்க்கை நல்ல வசதியாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு எல்லா விதமான விஷயங்களையும் இந்த குரு பகவான் தான் பேசுகிறார். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் குரு பகவான் லக்னம் என்று குறிப்பிடக்கூடிய இடத்திலிருந்து எந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோ. இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினால்தான் உங்களுக்கு செல்வ செழிப்பு வருது. கோடி கோடியாக பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாதகத்தில் குரு பகவானுடைய அருள் இருந்தால்தான் கோடி கோடியாக பணம் வரும். குடும்பத்தில் பெரியவங்க ஆரோக்கியமாக இருக்கணுமா, அப்போ நம்ம ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருக்கணும். படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கும், நமக்கு ஒரு ஆசிரியர் நல்ல வழிகாட்டணும், லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னா அங்கே குரு பகவான் அருள் வேணும். நம்ம ஜாதகத்தில் இந்த குரு பகவானுடைய அருள் எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிடுங்க. தனுசு ராசியில குரு பகவான் இருந்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் பாருங்க. நீங்க ஒரு மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, தனுசு ராசியில பிறந்திருக்கீங்க. அந்த தனுசுல இப்ப குரு பகவான் இருக்க. இல்ல நீங்க மேஷ லக்னத்துல பிறந்து எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருங்கள், தனுசு ராசியில குரு பகவான் உங்களுக்கு இருக்கார் அப்படின்னு வச்சுக்கிடுங்க. அப்போ உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும்? முதல் விஷயம், நீங்கள் ஒரு நீதிமான், நீங்கள் ஒழுக்க சீலர்கள். அதற்கு அக்மார்க்கு உத்தர குத்தலாம். ரொம்ப ஒழுக்கமானவங்க இவங்கன்னு உலகம் பேசுங்க. உங்களை எங்க இருந்தாலும் ஆன்மீகத்தை கைவிட மாட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையுடைய போக்குல பக்திக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பீங்க. பக்தி சம்பந்தமாக நூல்கள் எழுதக்கூடியவர், அதை அற்புதமான நூல்கள் எழுதக்கூடியவர்களை பார்த்தால் இப்படி தனுசுல குரு பகவான் இருப்பார். பக்தி சம்பந்தமான சொற்பொழிவாளர்களை பார்த்தால் தனுசு ராசியிலே குரு பகவான் உட்கார்ந்திருப்பார். அதே போல நல்லா படிச்சிருப்பாங்க, பெரிய விஞ்ஞானிகளாக கூட இருப்பாங்க. இந்த உலகம் விஞ்ஞானமா, இந்த உலகம் விஞ்ஞானமா மெய்ஞானமா என்று குரல் கொடுக்கிற போது விஞ்ஞானம் படித்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஆன்மீகத்தை பின்பற்றக்கூடியவர்களாக தனுசுல குரு இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். நல்ல சயின்டிஸ்டா இருப்பாங்க, ஆனால் அவர்களால் ஆன்மீக பாதையை விட்டோ, நம்முடைய நம்பிக்கைகளை விட்டோ, நம்முடைய கல்ச்சரை விட்டோ வெளியே வர மாட்டாங்க. இதை முழுமையாக நம்புவார்கள். நல்ல மெத்த படித்த மேதாவிகளாக இருப்பார்கள். பூஜை போடாம எதையும் செய்ய மாட்டாங்க, வீட்டுல பூஜை பண்ணாம கிளம்ப மாட்டாங்க வீட்டை விட்டு. தனுசுல குரு இருக்கக்கூடியவங்க உயர்கல்வி இவங்க படிச்சே தீருவாங்க. என்ன தடை இருந்தாலும் சரி, உயர்கல்வி வந்தே தீரும். தனுசு ராசியில குரு பகவான் இருந்தாச்சு, உங்க பிள்ளைகள் பேர் சொல்லும் பிள்ளைகளா இருந்தே தீருவாங்க. மாடி மேல மாடி கட்டி வாழக்கூடிய வாழ்க்கை, நல்ல கௌரவமான வாழ்க்கை, நல்ல புகழ் பெற்ற வாழ்க்கை உங்களுக்கு இருக்கு. அது மறுக்கவே முடியாது. ஏன்னா தனுசுல இருக்கக்கூடிய குரு பகவான் அவ்வளவு நன்மைகளை செய்வார். இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினால என்ன நடக்கும் தெரியுமா? உங்க வாழ்க்கையுடைய புகழ் பெருகும். நல்ல புகழ் பெற்ற மனிதர்கள் தனுசுல குரு பகவான் இருக்கக்கூடியவர்கள் நல்ல புகழ் பெற்ற மனிதர்கள். எந்த துறையில நீங்க இருந்தாலும் உங்களுக்கு புகழ் இருக்கும். தனுசுல குரு இருக்கக்கூடிய பலர்கள் அந்நிய நாட்டில் வாழறாங்க. அந்நிய நாட்டில் நிதித்துறை, கம்ப்யூட்டர் துறை, நீதித்துறை, தூதுவர்களாக இருப்பது, உயர் பதவிகளை வகிப்பது, இதெல்லாம் தனுசுல குரு இருக்கிறவங்களுக்கு வருது. ரொம்ப நல்லா சொல்லணும், நல்ல ப்ரொஃபசர்ஸ், நல்ல டீச்சர்ஸ், நல்ல பிரீச் பண்ணக்கூடியவங்க, பிறருக்கு நல்ல வழிகாட்டக்கூடியவங்க. 9ல குரு இருந்தா அவ்வளவு ஒரு யோகம். பாக்கியஸ்தானம்னு பேரு, காலபுருஷத்துடைய பாக்கியஸ்தானம். மேஷ லக்னத்துல உங்களுக்கும் அது பாக்கியஸ்தானம். ஓடி போனவனுக்கும் 9ஆம் இடத்துல குரு அப்படின்னு சொல்றோம். அப்ப தனுசுல குரு இருக்கக்கூடியவர்கள் புகழ்பெற்ற வாழ்க்கை. சொந்த ஊர்ல வாழறது பலருக்கு வாய்ப்பு இல்லைங்க, ஆனா வெளிநாட்டுல போய் மிகச்சிறந்த வாழ்க்கை வாழறாங்க. ஒரு படிக்கிற காலத்துல நல்லா படிச்சிருப்பாங்க, சில பேர் படிச்ச படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைச்சிருக்காது, ஆனா வேற ஊர்ல போய் சம்பாதிக்க போவாங்க. போன பிறகு பாத்தீங்கன்னா ஒரு துறையில பெரிய எக்ஸ்பர்ட்டா வந்துருவாங்க. ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணுவாங்க, அந்த கம்பெனியுடைய விஷயத்தை உள்கிரகிச்சுக்கிட்டு இவங்க ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த கம்பெனியெல்லாம் நல்ல செல்வ செழிப்பு வாழ்க்கையில உண்டாகும். பிள்ளைகளுக்கும் தொழிலை கற்றுக் கொடுப்பாங்க. அவங்களையும் உயர் பதவிக்கு, உயர் பொசிஷனுக்கு கொண்டு வந்துருவாங்க தன்னுடைய பிள்ளைகளை. அவங்க கல்வியில ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் உதவி செய்யணுமோ அவ்வளவு உதவி இவங்க செய்வாங்க. அப்ப நல்ல புகழ் வந்துருது. எப்போ பார்த்தாலும் ஆன்மீக சிந்தனை தாங்க. ஒரு நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் பலருக்கு பாருங்க 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும். தனுசுல குரு இருக்கக்கூடிய பலர்கள் நீதிபதிகளாக இருக்காங்க.
அதே மாதிரி பினான்சியலா நல்ல முடிவு எடுக்கிறாங்க, பிறருக்கு ஆலோசனை சொல்றாங்க. இந்த மணி மேட்டர்ஸ் சம்பந்தமா ஆலோசனை சொல்லி அவங்க சொல்ற ஆலோசனை பலிக்குதுன்னா 9ஆம் இடத்துல தனுசுல குரு இருக்கக்கூடியவங்களுக்கு இப்படி பலிக்குது. நிறைய பேருக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு, தங்க நகைகள் அணிந்து கொள்வதிலே யோகம் உண்டு. அப்படி பெரிய வெற்றிகள் இவங்களுக்கு வந்து சேருது. இவங்க தாத்தா புகழ் பெற்றவராக இருப்பார், இவங்க முன்னோர்கள் நல்ல புகழ் பெற்றவராக இருப்பாங்க, நல்ல கல்ச்சர்டு ஃபேமிலியில வந்திருப்பாங்க, கல்ச்சருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படி தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இன்னும் என்ன ஒரு நன்மை இருக்குன்னா கம்யூனிகேஷன் செக்டார்ல பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட ENT ஸ்பெஷலிஸ்டா பலர் ஒர்க் பண்ணுவாங்க. தைராய்டு சுரப்பிகளில் சிலருக்கு பிரச்சனை இருக்கும், மூக்குல சதை வளர்ச்சி இருக்கும், பயணங்கள் வெற்றிகரமாக இவர்களுக்கு அமையும். அதெல்லாம் அந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய நன்மை. நல்ல பயணங்கள், பயணத்தினால் வெற்றி, நல்ல வருமானம், டிராவல் ஏஜெண்டா இருக்கிறது, ஆன்மீக பயணங்கள் ஏற்பாட்டாளர்களாக இருப்பது, அப்படி நிறைய பேர் டூரிஸ்ட் கைடா இருக்கிறவங்க நிறைய பேர் பார்க்கலாம். நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள், நல்ல ட்ரஸ்டியா இருக்கக்கூடியவர்கள், ட்ரஸ்ட் ஒர்த்தியா இருக்கிற பர்சன்ஸ் இவங்க தான். அப்ப அவ்வளவு நன்மைகள் இருக்கு. அப்ப இவர்கள் வாழ்க்கையில இன்னும் ஜெயிக்கணும் அப்படின்னா எந்த சாமியை கும்பிட்டா தனுசு ராசியிலே குரு பகவான் இருக்கக்கூடியவர்கள் வெற்றி பெறலாம் அப்படின்னா இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராமபிரான். ராமபிரான் வழிபாடு இவர்கள் செய்யும் போது ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிற போது பெரிய பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வருது. இவ்வளவு நேரம் நம்ம ராசியில இந்த குரு பகவான் நம்ம லக்னத்துக்கு எந்த இடத்துல இருந்தா எந்தெந்த ராசியில இருந்தா என்ன பலன் நம்ம சொல்லிட்டு வரோம் பாருங்களேன். இந்த குரு பகவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா நல்ல மனிதர்களுடைய தொடர்பு நம்ம வாழ்க்கையில தருவார், நல்ல குழந்தைகளை தருவார், நல்ல எண்ணங்களை தருவார். அப்ப இந்த குரு பகவானை நம்ம மேன்மைப்படுத்தணும். நம்ம வாழ்க்கை ரொம்ப சுகபோகமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நல்லவங்கன்னு பேர் எடுப்போம் சொசைட்டியில. அப்ப என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா மஞ்சள் வண்ண ஆடைகளை அதிகம் பயன்படுத்தணும். நவரத்னங்கள்ல புஷ்பராகம் இருக்கு பாருங்களேன், இந்த புஷ்பராகத்தை ஆள்காட்டி விரல்ல மோதிரமா போடணும். தங்கத்துலதான் அதை மோதிரமா போடணும், வெள்ளியில போடக்கூடாது. புஷ்பராகம் டாலர் போடலாம், புஷ்பராகத்துல தோடு போடலாம். அப்படி எல்லோ சஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தான் பயன்படுத்தணும். வெள்ளை புஷ்பராகத்தை பயன்படுத்தக்கூடாது, எல்லோ சஃபையரை பயன்படுத்தணும். குரு பகவானுக்கு மஞ்சள் வண்ண ஆடைகளை வியாழக்கிழமைகளை அணிவித்தோமானால் இந்த குரு பகவானுடைய அருள் கிடைக்குது. நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருக்கு மஞ்சள் வண்ண ஆடைகளை அணிவிக்கணும். வாழ்க்கையில பெரிய வெற்றிகளை நாம பெற முடியும். எந்த துறையில் நாம சாதிக்கணும்னாலும் இந்த குரு பகவானுடைய அருள் இருந்தால் பல்வேறு துறைகளில் சாதிக்க முடியும். ஜாதகத்துல குருவும் ராகுவும் சேர்ந்துடுறாங்க. குருவும் கேதுவும் சேர்ந்தால் கேளை யோகம்னு பேரு, செல்வ செழிப்பு வரும்னு சொல்றாங்க. குருவும் ராகுவும் சேர்ந்தால் குரு சண்டாள யோகம்னு தெய்வ நம்பிக்கை குறைஞ்ச போது பல தவறுகளை செய்யறோம். செயற்கை முறை கருத்தரித்தல்ல குழந்தை பிறக்கக்கூடியவர்கள் பலருக்கு பாத்தீங்கன்னா குரு ராகுவுடைய தொடர்பு ஏற்படுகிற போதுதான். உங்க ஜாதகத்துல எங்க குரு இருக்காரோ அது மேல ராகு போகும் போதோ, உங்க ஜாதகத்தில் எந்த இடத்தில் ராகு இருக்கிறாரோ அதன் மீது குரு போகும் போதோ செயற்கை முறை கருத்தரித்தல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகுது. அப்படி நிறைய நன்மைகள் குரு பகவானால சொல்லிக்கிட்டே போலாம். அந்த குரு பகவானை வழிபட புத்திரவாக்கிய பிரச்சனைகள் இருக்காது. ஃபெர்டிலிட்டி சென்டர் நடத்துறவங்க எல்லாம் வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து கொண்டு வாருங்கள். உங்கள்ட்ட வரக்கூடிய மருத்துவ பயனாளிகள் மிகச்சிறந்த பயனை பெறுவார்கள், நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளை பெறுவார்கள், குழந்தை பிறப்பு விகிதம் அதிகரிக்கும். ஆக குரு பகவானை வழிபடக்கூடியவர்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் வரும். மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்தால் பல பிரச்சனைகளை தருகிறது. ரொம்ப கவனமா பார்க்கணும். மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பாதகாதிபதி சனி பகவான். அந்த சனி பகவானோடு குரு பகவான் சேருகிற போது பெரிய பிரச்சனை வருகிறது. அதே போல மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் சனி சேர்ந்தாலும் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை வருகிறது. அப்படி குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருந்தால் அதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் அற்புதமான பரிகாரம் இருக்கு. அந்த பரிகாரங்களை பின்பற்றுகிற போது நல்ல குழந்தை பாக்கியம் ஏற்படுகிறது. ஆகவே அந்த குரு பகவான் அருளினால் உங்கள் குடும்பங்கள் நல்லா இருக்கணும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.